ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது டே 4ஓட கிளாஸ். ஆல்ரெடி ஒரு 3 கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த 3 கிளாஸஸ் நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நம்ம யூடியூபோட பிளேலிஸ்ட்டுக்குள்ள ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டி ஜிகே கிளாஸ்ன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ள நீங்க மிஸ் பண்ண கிளாஸஸ நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ஆர்ஆர்பியோட குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன் மேம். எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன். அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 1999. இதுல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிருப்போம். சுருக்கமா சொல்லப்போனா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இதுல உங்களுக்கு பெஸ்ட்டான கிளாஸஸ் வந்து குடுத்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப குரூப் டிக்காக ஜாயின் பண்றீங்கன்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு குரூப் டிக்கு தனி பேட்ச் வந்து குடுத்திருப்போம். என்டிபிசிக்காக ஜாயின் பண்றீங்கன்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு என்டிபிசிக்கான பேட்ச். எஸ்எஸ்சி 2025 எக்ஸாம்க்காக ஜாயின் பண்றீங்கன்னா, அதுக்கான பேட்சஸும் தனித்தனியா குடுத்திருப்போம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு டெஸ்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில குடுத்துருவோம். ஓகேவா? சோ இந்த கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர உங்க ஃபோன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டூ ஜாயின் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா, டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா, டீம் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் குடுத்துருவாங்க. சப்போஸ் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நீங்க டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் அதுக்கான டெஸ்ட் பேட்சஸும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல அவைலபிளா இருக்கு. சோ டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. who wrote the book titled gift to monotheism. ஓகேவா? gift to monotheism, அதாவது ஏகத்துவத்திற்கு பரிசு என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ gift to monotheism இந்த புக்கை எழுதினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய். ஓகேவா? சோ which of the following acids is injected into the skin during an ant bite. எறும்பு கடிக்கும் போது பின்வரும் அமிலங்களில் எது தோலில் செலுத்தப்படுகிறது? சோ ஒரு எறும்பு வந்து நம்ம கையில ஒரு கொட்டெரும்போ இல்ல ஒரு கட்டெரும்பு, அதாவது கட்டெரும்புன்னு சொல்லுவாங்க, சில ஊர்ல கொட்டெரும்புன்னு சொல்லுவாங்க. எந்த எறும்புனாலும் கையில வந்து கடிக்குதுன்னா நமக்கு ஒரு சின்னதா ஒரு வலி வந்து உருவாகும். சோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எறும்பு வந்து ஒரு அமிலத்த உள்ள செலுத்தும். அந்த அமிலத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்மிக் அமிலம். ஓகேவா? சோ எறும்புகள்ல இருக்கக்கூடிய அமிலம் என்னன்னா பார்மிக் அமிலம். சோ அது கடிக்கும்போது அந்த பார்மிக் அமிலம் வந்து நம்ம ஸ்கின் வழியா உள்ள போகுது. அதனால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல சின்னதா ஒரு வலி வந்து ஏற்படுது. ஓகேவா? அப்ப எறும்புல இருக்கக்கூடிய அமிலம் என்னன்னா பார்மிக் அமிலம். ஓகே. சோ எறும்பு கடிக்கிறதுனால பார்மிக் அமிலம் வந்து நம்ம உடம்புக்குள்ள போகுது. ஓகே. சோ பார்மிக் அமிலத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு பாத்தீங்கன்னா HCOOHன்னு குடுப்பாங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இத எப்படி எழுதுவாங்கன்னா CH2O2ன்னு எழுதுவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு C இருக்கா? அந்த C ய போட்டுக்கோங்க. 2 H இருக்கா? 2 H. அதுக்கு H2ன்னு போட்டுக்கோங்க. 2 O இருக்கா? அதனால O2ன்னு போட்டுக்கோங்க. HCOOHன்னும் எழுதலாம் ஃபார்மிக் அமிலத்த. இல்ல CH2O2ன்னும் எழுதலாம். உங்களுக்கு எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல ஃபார்மிக் அமிலம் இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. ஃபார்மிக் அமிலம், டார்டாரிக் அமிலம்னு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. அப்படி இல்லன்னா எப்படி குடுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா HCOOHன்னு அதோட அந்த வேதி வாய்ப்பாடு இருக்கு இல்லையா? சோ அதையும் குடுத்திருப்பாங்க. அதனால நீங்க வந்து அந்த நேமும் பாத்துக்கணும். ஃபார்மிக் அமிலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதோட வேதி வாய்ப்பாடு CH2O2ன்னும் தெரிஞ்சுக்கணும். HCOOHன்னும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ ஃபார்மிக் அமிலம் பாத்தீங்கன்னா ஸ்டிங் ஆஃப் பீஸ் அண்ட் ரெட் ஆண்ட், அதாவது அந்த எறும்பு இருக்கு இல்லையா? சோ எறும்பு, அதுக்கப்புறம் தேனீ, அதோட உடம்புல இருக்கக்கூடியது என்னன்னா இந்த ஃபார்மிக் அமிலம். அதனாலதான் இது கடிச்சதும் நமக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு வலி ஏற்படுது. லாக்டிக் ஆசிட். ஓகேவா? சோ லாக்டிக் அமிலம் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால் பொருட்கள் எல்லாத்துலயுமே இருக்கும். பாலு, தயிர் இது எல்லாத்துலயும் இருக்கிறது என்னன்னா லாக்டிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் எதுல இருக்கும்னா தக்காளில இருக்கும். ஓகேவா? சோ டீ, அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோஸ் இதுல இருக்கிறது ஆக்சாலிக் அமிலம். டார்டாரிக் ஆசிட். சோ இந்த டார்டாரிக் அமிலம் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேப்ஸ், டாமரிண்ட், கூஸ்பெர்ரிஸ் இதுலலாம் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்டாரிக் ஆசிட் வந்து இருக்கும். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ லாக்டிக் ஆசிட் எதுல இருக்குன்னு கேட்பாங்க. பால்ல இருக்கு, தயிர்ல இருக்கு, இல்லன்னா பால் பொருட்கள் எல்லாத்துலயும் இருக்கிறது லாக்டிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் எதுல இருக்குன்னு கேட்பாங்க. ஓகேவா? இல்லன்னா தக்காளியில் இருக்கக்கூடிய ஆசிட் என்னன்னு கேட்பாங்க. டொமேட்டோல என்ன ஆசிட் இருக்குன்னு கேட்பாங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which among the following gases is used as an anesthetic in dental surgery? சோ எந்த சர்ஜரிலயும் சர்ஜரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்ன குடுப்பாங்க? மயக்க மருந்து மாரி குடுப்பாங்க. அப்படித்தானே? அனஸ்தெட்டிகா. சோ அனஸ்தீசியான்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? சோ ஒரு மயக்கத்த உருவாக்கிட்டு தான்
ஆப்ரேஷனே பண்ணுவாங்க. அப்படிதானே? இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹோல் பாடியும் அப்படியே ஒரு இது மாதிரி மயங்குற அளவுக்கு கொடுப்பாங்க. இப்ப எந்த பார்ட் தேவையோ, இப்போ பல்லுல பண்ணாங்கன்னா அந்த இடத்துல மட்டும் ஒரு 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 உணர்வே இல்லாத மாரி ஒரு இது ஏற்படுற மாரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அனஸ்தீசியா குடுப்பாங்க. இல்ல ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க அப்டின்னா, அந்த அந்த எந்த இடத்துல பண்றாங்களோ அதுக்கு மட்டும். அதே மாதிரி எல்லாமே எல்லா சர்ஜரியும் எந்த இடத்துல பண்றாங்களோ, அந்த இடத்துக்கு மட்டும் ஒரு உணர்வே இல்லாத அளவுக்கு ஒரு இது குடுத்துருவாங்க. ஓகேவா? சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, "விச் அமாங் த ஃபாலோயிங் கேஸஸ் இஸ் யூஸ்ட் அஸ் அன் அனஸ்தெடிக் இன் டென்டல் சர்ஜரி?" சோ டென்டல் சர்ஜரி இருக்கும் இல்லையா? இப்ப திடீர்னு ஒரு பல்ல ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கு. இல்ல எக்ஸ்ட்ரா அந்த அறிவு பல்லாம் லாஸ்ட் முளைக்கும் இல்லையா? சோ விஸ்டம் டூத்ன்னு சொல்லுவாங்க. சோ அந்த டைம்ல அந்த பல்ல ரிமூவ் பண்றதுக்கு, சோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி தான் அனஸ்தெடிக் வந்து பண்ணிருவாங்க. அந்த இடத்துல ஒரு வலியே இல்லாத மாரி பண்ணிட்டு, அத ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ பின்வரும் வாயுக்களில் எது பல் அறுவை சிகிச்சையில் மயக்க மருந்தாக பயன்படுகிறது? சோ அந்த மயக்கத்த உருவாக்குறதுக்கு பயன்படக்கூடிய அந்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஸ் ஆக்சைடு. ஓகேவா? சோ இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இந்த நைட்ரஸ் ஆக்சைடுக்கு இன்னொரு பேர் என்னன்னா, லாஃபிங் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து சிரிப்பூட்டும் வாயு, இல்ல சிரிக்கும் வாயுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இந்த நைட்ரஸ் ஆக்சைடு தான் பார்த்தீங்கன்னா, டென்டிஸ்ட் வந்து மயக்க மருந்தா வந்து பயன்படுத்துறாங்க. சோ இத போட்டோனே நாம ஃபுல்லா மயங்கி விழுந்துற மாட்டோம். எந்த ஏரியாவுக்கு வந்து அந்த உணர்வே இல்லாத அளவுக்கு, வலி தெரியாம அந்த சர்ஜரி பண்றதுக்கு தேவையோ, அந்த இடத்த மட்டும் அது எப்படி மாத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உணர் இல்லாத மாரி மாத்தும். ஓகேவா? சோ இதோட வேதியியல் வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா, N2O. நைட்ரஸ் ஆக்சைடு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து லாஃபிங் கேஸ், சிரிப்பூட்டும் வாயு. இதுதான் என்னன்னா, டென்டிஸ்ட் வந்து அனஸ்தீசியாவா இத வந்து என்ன பண்றாங்க? யூஸ் பண்றாங்க. ஒரு மயக்க பொருளா வந்து இந்த இதுதான் யூஸ் பண்றாங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி? ஓகேவா? சோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட கமர்ஷியல் யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இதோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னது? இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட எஸ்ஐ யூனிட் வந்து எஸ்ஐ யூனிட் நம்ம படிச்சிருப்போம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அதாவது மின் ஆற்றல். இதோட எஸ்ஐ யூனிட் வந்து வாட் அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, கமர்ஷியல் யூனிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. கமர்ஷியல் யூனிட் என்னன்னா கிலோவாட் ஹவர். ஓகேவா? இதுதான் என்னன்னா கமர்ஷியல் யூனிட். ஓகேவா? 1 கிலோவாட் ஹவர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3.6 இன்டு 10 6 ஜூலுக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். இது எல்லாமே பிசிக்ஸ்ல நம்ம படிச்சது தான். அடுத்து 1 கிலோவாட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1000 வாட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கதக் இஸ் எ கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் விச் இந்தியன் ஸ்டேட்? கதக் என்பது எந்த இந்திய மாநிலத்தின் பாரம்பரிய நடன வடிவமாகும்? ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பாத்தீங்கன்னா சில முக்கியமான டான்சஸ் எல்லாமே இருக்கும். இது வந்து ஸ்டாட்டிக் ஜிகே. ஓகேவா? இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டது. இந்த கதக் டான்ஸ் வந்து எந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு டான்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல உள்ள டான்ஸ். ஓகேவா? Kathak is one of the 8 major forms of Indian classical dance. It is the classical dance form of Uttar Pradesh. ஓகேவா? இது எங்க உள்ள டான்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல உள்ள டான்ஸ். ஓகேவா? கதகளி வேற, கதக் வேற. ஓகேவா? கதகளி பாத்தீங்கன்னா கேரளால உள்ளது. கதக் பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல உள்ள டான்ஸ். நம்ம தமிழ்நாட்டுல உள்ள டான்ஸ் உங்களுக்கு தெரியும். பரதநாட்டியம். ஓகேவா? அதே மாதிரி அஸ்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா, சாத்ரியா இத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ அதே மாரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? சத்ரிய நிருத்தியா. ஓகேவா? சத்ரிய நிருத்தியா வந்து அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய டான்ஸ். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The reproductive parts in animals produce male and female gametes that fuse to form a மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகும்போது என்ன ஃபார்ம் ஆகும்? ஓகேவா? ஒண்ணா சேரும்போது என்ன ஃபார்ம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. விலங்குகளில் உள்ள இனப்பெருக்க பாகங்கள் ஆண் மற்றும் பெண் பாலணுக்களை உருவாக்குகின்றன. அவை ஒன்றிணைந்து டேஸை உருவாக்குகிறது. அது எதை உருவாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜைகோட்டுகளை வந்து உருவாக்கும். கரு முட்டைய உருவாக்கும். ஓகேவா? மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட். ஓகேவா? மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் சேர்ந்து சைகோட்டுகள் உருவாகும். அந்த சைகோட்டு தான் கடைசி என்னவாகும்? கரு முட்டை வந்து ஃபைனலா ஒரு கருவா உருவாகும். ஓகேவா? அதுக்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுத்திருக்கேன். The fusion of male gamete and female gamete is called fertilization. ஓகேவா? மேல் கேமெட், ஃபீமேல் கேமெட்டோட ஃபியூஷன் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருவுறுதல். அதாவது ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் கேமெட் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் சைகோட். அப்போ இந்த ஃபெர்டிலைசேஷன்ல என்ன உருவாகும்? ஃபர்ஸ்ட் ஜைகோட்டுகள் வந்து உருவாகும். ஓகேவா? இந்த ஜைகோட்டுகள் பாத்தீங்கன்னா, ஆண் கேமெட்டும் பெண் கேமெட்டும் இதாகும் போது ஒன்னா சேரும்போது என்ன ஆகும்னா ஜைகோட்டுகள் வந்து உருவாகும். ஓகேவா? கேமெட் ஃபார்மேஷன். These are cells used during sexual production. The male gamete is sperm. மேல் கேமெட் வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்பெர்ம்னு சொல்லுவோம். while the female gamete வந்து எக்னு சொல்லுவோம். ஃபீமேல் கேமெட் பாத்தீங்கன்னா எக், அண்டம்னு கொடுத்திருப்பாங்க. சில இதுல வந்து முட்டை அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஃபீமேலோட கேமெட்டை வந்து அண்டம் சொல்லுவோம். fertilization. This is the process where the male and female gamete fuses to form a single cell. ஓகேவா? அந்த மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் மேல் கேமெட்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பேமும்
ஃபீமேல் கேமெட்னு சொல்லக்கூடிய இந்த எக்கும் சேர்ந்து ஒரு சிங்கிள் செல்லா உருவாகும். ஸோ அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜைகோட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருச்சா? ஸோ ஆண் கேமெட், பெண் கேமெட் ரெண்டும் சேர்ந்து ஜைகோட்டுகள் வந்து உருவாகும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் விட்டமின்ஸ் ஹெல்ப்ஸ் டு கீப் அவர் ஸ்கின் அண்ட் ஐஸ் ஹெல்தி? பின்வரும் விட்டமின்களில் எது நமது சருமத்தையும் கண்களையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது? ஸோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ. ஓகேவா? ஸோ இது நம்ம நியூஸ்லயா இருக்கட்டும், இல்ல அட்வர்டைஸ்மெண்ட்லயா இருக்கட்டும் சொல்லுவாங்க. டெய்லி ஒரு கேரட் சாப்பிடுங்க. கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. அப்படியே ஃபேஸும் பாத்தீங்கன்னா பளபளன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சருமத்துக்கும் கண்ணுக்கும் ஆரோக்கியமான ஒரு விட்டமின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ. ஸோ விட்டமின் ஏ வந்து கேரட்ல இருக்கு. அப்படிதானே? ஸோ கேரட்ல விட்டமின் ஏ இருக்கு. ஓகே. அடுத்து பாருங்க. ஸ்கர்வி இஸ் காஸ்டு பை நாட் ஹேவிங் enough dash resulting in general weakness, anemia, gum disease and skin bleeding. ஸ்கர்வி டேஸ் போதுமான அளவு இல்லாமையால் ஏற்படுகிறது. ஸ்கர்விங்க கூடிய அந்த நோய், ஸ்கர்வி வந்து எந்த சத்து குறைபாடா இருக்கும்போது ஏற்படுதுன்னு கேட்டிருக்காங்க. சோ விட்டமின் சி கம்மியா இருக்கும்போது என்ன ஆகுது? ஸ்கர்வி வந்து உருவாகுது. இதன் விளைவாக பொதுவாக பலவீனம், ரொம்ப வீக்கா இருப்பாங்க, ரத்த சோகை இருக்கும், ஈறு நோய், பல் ஈறுகள்ல பாத்தீங்கன்னா ரத்தம் வடியும். ஸ்கர்வி இருக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஈறுல இருந்து என்னவாகும்னா ரத்த வடியும். அதுக்கப்புறம் வந்து தோல் ரத்தப்போக்கு இது எல்லாமே ஏற்படும். ஓகே. சோ இதுக்கு காரணம் என்னன்னா விட்டமின் சி வந்து கம்மியா இருக்கிறது. சோ விட்டமின் சிங்கும் போது ஆஸ்கார்பிக் அமிலம். ஓகேவா? சோ ஆஸ்கார்பிக் அமிலம் கம்மியா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இது ஏற்படும். இந்த ஸ்கர்வி வந்து ஏற்படும். ஸ்கர்விங்கிறது என்னன்னா இது பல் ஈறுகள்ல ஏற்படக்கூடிய ஒரு நோய். ஒரு ரத்த சோகை, இல்ல தோல்ல ஸ்கின்ல ஏதாவது லைட்டா அடிபடுறதுக்கு முன்னாடியே ரத்தம் வந்து இதாகிறது. ஓகேவா? சோ இந்த மாதிரி இது வந்து எந்த சத்து குறைபாடா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்கார்பிக் அமிலம். ஓகேவா? சோ இது கம்மியா இருந்துச்சுன்னா ஆஸ்கார்பிக் அமிலம்ங்கிறது ஒண்ணும் இல்ல, விட்டமின் சி இருக்கக்கூடிய இது. ஓகேவா? சோ ஆஸ்கார்பிக் அமிலத்தை விட்டமின் சின்னு நாம சொல்லலாம். ஓகேவா? சோ ஆஸ்கார்பிக் அமிலம் இது வந்து விட்டமின் சி என்றும் அழைக்கப்படுகிறது. விட்டமின் சி குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா ஸ்கர்வி எனப்படும் அந்த நோய் வந்து ஏற்படும். ஓகேவா? விட்டமின் சி எதுலலாம் இருக்கு? எலுமிச்சையில இருக்கு, நெல்லிக்காயில இருக்கு, ஆரஞ்சு, கொய்யா, சோ இந்த மாதிரி இருக்கு எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் சி வந்து இருக்கு. ஓகேவா? சோ விட்டமின் சி. ஓகேவா? சோ விட்டமின் சி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பாத்துக்கோங்க. சோ அந்த ஆஸ்கார்பிக் ஆசிட் இருக்கு இல்லையா? அதோட வேதியியல் வாய்ப்பாடு C6H8O6. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சைனோகோபாலமின். ஓகேவா? சோ இது வந்து ஆப்ஷன்ல இருந்தது. ஓகேவா? சோ அந்த ஆப்ஷன்ல உள்ளது சைனோகோபாலமின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்களா? சோ இது குறைபாடு இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு பாருங்க. சைனோகோபாலமின் என்பது விட்டமின் B12. ஓகேவா? சோ இப்போ இதுல வந்து விட்டமின் B12 ரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு விட்டமின் B12 வந்து யூஸ் ஆகுது. சப்போஸ் இந்த சைனோகோபாலமின் வந்து கம்மியா இருந்துச்சுன்னா ரத்த சோகை வந்து ஏற்படும். ஓகே. நியாசின். நியாசின் என்பது விட்டமின் B3யின் ஒரு வடிவம். ஓகேவா? சோ விட்டமின் B3 வந்து இது கம்மியா இருக்கு. விட்டமின் B3 வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெல்லக்ரா நோய் வந்து ஏற்படும். ஓகேவா? சோ விட்டமின் B3 குறைபாடு காரணமாக பெல்லக்ரா நோய் வந்து ஏற்படும். இது வந்து இந்த B3 வந்து எதுலலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸ்ட், இறைச்சி, மீன், பால், முட்டை இது எல்லாத்துலயுமே விட்டமின் B3 வந்து இருக்கு. சோ இத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கோடினிக் அமிலம்னு சொல்லுவோம். விட்டமின் B3 வந்து நிக்கோடினிக் அமிலம்னு சொல்லுவோம். இந்த விட்டமின் B3 கம்மியா இருந்ததுன்னா பெல்லக்ரா நோய் வந்து ஏற்படும். அடுத்து தியாமின். ஓகேவா? சோ விட்டமின் B1 கம்மியா இருந்துச்சு அப்படின்னா என்னன்னா இந்த பெரிபெரி நோய் வந்து ஏற்படும். அதாவது தயமின் கம்மியாகும் போது என்ன ஆகும்னா இந்த விட்டமின் B1 வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். சோ அந்த டைம்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிபெரி நோய் வந்து ஏற்படும். ஓகேவா? எக்ஸாம்ல கேட்பாங்க. பெரிபெரி நோய் வந்து எதால ஏற்படுதுன்னு கேட்பாங்க. சோ விட்டமின் B1 குறைபாடால. பெல்லக்ரா நோய் வந்து எதால ஏற்படுதுன்னு கேட்பாங்க. விட்டமின் B3 குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா பெல்லக்ரா நோய் வந்து ஏற்படும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒண்ணும் கேட்பாங்க. ஸ்கர்வி நோய் எதால ஏற்படுதுன்னா விட்டமின் சி குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கர்வி நோய் வந்து ஏற்படும். ஓகேவா? சோ இது எல்லாமே ஒரு அமிலம். இப்போ ஆஸ்கார்பிக் ஆசிட்ங்கிறது பாத்தீங்கன்னா விட்டமின் சி. அதே மாதிரி தயமின் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? தயமின்ங்கிறது விட்டமின் B1. ஓகேவா? சோ தயமின்ங்கிறது விட்டமின் B1. தயமின்னும் குடுக்கலாம் உங்களுக்கு, விட்டமின் B1ன்னு குடுக்கலாம். அதே மாதிரி நியாசின்னும் சொல்லலாம், இல்லன்னா விட்டமின் B3ன்னு சொல்லலாம். 2யுமே சேர்த்து பாத்துக்கோங்க. இல்லன்னா விட்டமின் B3க்கு இன்னொரு நேம் என்னன்னு கேட்பாங்க. நியாசின். தயமினுக்கு இன்னொரு நேம் இன்னொரு இதுதான் என்னன்னா விட்டமின் B1ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த ஆஸ்கார்பிக் அமிலம் இருக்கு இல்லையா? அதோட இன்னொரு நேம் தான் என்ன? விட்டமின் சி. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following rivers originates in சிக்கிம்? எந்த நதி வந்து சிக்கிம்ல இருந்து என்ன ஆகுது? உருவாகுது. flows through வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால் வழியா பாயுது. அதுக்கப்புறம் வந்து பங்களாதேஷ்குள்ள என்ன ஆகுது? என்டர் ஆகிருது. ஓகேவா? சிக்கிம்ல உருவாகி வெஸ்ட் பெங்கால் வழியா பங்களாதேஷுக்குள்ள எந்த நதி வந்து நுழையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டீஸ்டா. ஓகேவா? சோ கீழ்கண்ட ஆறுகளில் சிக்கிமில் உருவாகி மேற்கு வங்கம் வழியாக பாய்ந்து வங்க தேசத்தில் நுழையும் ஆறு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டீஸ்டா. ஓகே.
த நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் த ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடியோட இயல்பான வெப்பநிலை, மனித உடலின் இயல்பான வெப்பநிலை எதுன்னு கேட்டிருக்காங்க. 37°C. ஓகே. அடுத்து பாருங்க, த நாவல் த பேலஸ் ஆஃப் இல்யூஷன்ஸ் இஸ் ரிட்டன் பை. த பேலஸ் ஆஃப் இல்யூஷன்ஸ் என்ற நாவல் டேஸால் எழுதப்பட்டது. ஸோ இதை எழுதினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்ரா பானர்ஜி திவாகருணி. ஓகேவா. ஸோ சித்ரா பானர்ஜி. ஓகேவா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, த பேலஸ் ஆஃப் இல்யூஷன்ஸ், இந்த நாவலை எழுதினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்ரா பானர்ஜி. ஓகேவா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல இருந்து இப்ப கிரண் தேசாய் கொடுத்திருக்காங்க. இவர் எழுதின புக்கு பாத்தீங்கன்னா த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ். இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் என்ற இதை எழுதினவர் யாருன்னு, இந்த புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. யாருன்னா கிரண் தேசாய். ஓகேவா. அடுத்து குலாபலோ இந்த கோவா ஆர்ச்சர்ட், இதை எழுதினவர் யாருன்னா கிரண் தேசாய். ஓகேவா. அடுத்து பாருங்க அமீஷ் திருப்பதி. இவர் எழுதினது பாத்தீங்கன்னா இம்மார்டல்ஸ் ஆஃப் மெலுஹா, சீக்ரெட் ஆஃப் த நாகாஸ், அடுத்து ஓத் ஆஃப் த வாயு புத்ராஸ். இது எல்லாமே அமீஷ் திருப்பதி எழுதினது. ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து இந்து சுந்தரேசன். ஓகேவா. ஸோ ஒரு கொஷின் படிக்கும்போது அதுக்கு கீழே இருக்க ஆப்ஷனையும் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் எக்ஸாமுக்கு அதே மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் இல்ல ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல நடந்த கொஷினை ரெஃபர் பண்ணும்போது அந்த கொஷின் பிளஸ் அதுக்கு கீழே இருக்க ஆப்ஷனையும் அப்படியே படிச்சுக்கணும். ஓகே. அதே மாதிரி இந்து சுந்தரேசன். ஓகேவா. ஸோ இவர் எழுதின எல்லா புக்கையும் பார்த்துக்கோங்க. த 20th ஒய்ஃப், த ஃபீட் ஆஃப் ரோசஸ், ஷேடோ பிரின்சஸ், த மவுண்டைன் ஆஃப் லைட். ஓகே. அடுத்து சித்ரா பானர்ஜி திவாகருணி. ஸோ இவங்க எழுதின புக்ஸ் எல்லாம் பாருங்க. த மிஸ்ட்ரஸ் ஆஃப் ஸ்பைசஸ், சிஸ்டர் ஆஃப் மை ஹார்ட், குயின் ஆஃப் ட்ரீம்ஸ், த பேலஸ் ஆஃப் இல்யூஷன்ஸ், பிஃபோர் வி விசிட் த காடஸ். ஓகேவா. ஸோ இது எல்லாமே சித்ரா பானர்ஜி எழுதின புக்ஸ். ஓகே. அடுத்து பாருங்க, பாபர் defeated முகமது லோடி and சுல்தான் நஸ்ரத் ஷா, thus establishing முகால் ரூல் in India in the battle of Taz in 1529. பாபர் 1529 டேஸ் போரில் மஹ்மூத் லோடி மற்றும் சுல்தான் நுஸ்ரத் ஷாவை தோற்கடித்து இந்தியாவில் முகலாய ஆட்சியை நிறுவினார். எந்த போர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா காக்ரா போர்ல. ஓகேவா. சோ காக்ரா போர்ல பாபர் வந்து யாரெல்லாம் தோற்கடிச்சிருப்பாருன்னா மஹ்மூத் லோடி, சுல்தான் நஸ்ரத் ஷா. ஓகேவா. சோ இவங்க 2 பேரையும் தோற்கடிச்சிட்டு என்ன பண்ணுவாரு, முகலாய ஆட்சியை வந்து நிறுவுவாரு. ஓகேவா. சோ காக்ரா போர் வந்து யாருக்கு யாருக்கு இடையில நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் பாத்துக்கோங்க. ஒரு ஸ்டோரி மாதிரி பாத்துக்கோங்க. சோ பாபர் யாரை தோற்கடிச்சாரு, முகமது லோடி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நுஸ்ரத் ஷா. ஓகே. சோ முகலாய ஆட்சி 1526 பாபரால நிறுவப்பட்டது. அப்படிதானே. சோ முகலாய ஆட்சி. சோ இதோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகால் எம்பையரோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபர் தான். ஓகேவா. சோ 1526 முகலாய ஆட்சி வந்து பாபரால் நிறுவப்பட்டது. இது எப்படி நிறுவியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1526ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி நடந்த முதல் பானிபட் போர். இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 1526னாலே ஃபர்ஸ்ட் பானிபட் வார். ஓகேவா. சோ முதல் பானிபட் போர். சோ இது யாருக்கு யாருக்கும் இடையில நடக்கும், லோடி வம்சத்தோட கடைசி மன்னனான இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையில நடக்கும். அப்படிதானே. சோ இவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கும்போது இப்ராஹிம் லோடியை வந்து பாத்தீங்கன்னா பாபர் வந்து தோற்கடிச்சிருவாரு. ஓகே. சோ தோற்கடிச்சிட்டு ஆக்ராவை தன்னோட தலைநகரா என்ன பண்ணுவாரு, மாத்துவாரு. அதே மாதிரி பாபரோட முக்கியமான இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷமே 1527ல கன்வாவ்ல ராணா சங்காவை வந்து தோற்கடிப்பாரு. ஓகேவா. சோ 1527ல கன்வா போர்ல. ஓகேவா. அடுத்து துசுக் இ பாப்ரி என்பது துருக்கிய மொழியில் பாபரின் சுயசரிதை. இதுவும் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பாபரோட சுயசரிதை என்ன அப்படின்ட்டு. ஓகேவா. துசுக் இ பாப்ரி. ஓகேவா. அதுக்கப்புறம் பாபர் வந்து எப்ப இறந்தாரு, இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 1530ல ஆக்ராவுல இறந்தாரு. ஓகேவா. அவரோட கல்லறை எங்க இருக்கு, இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. காபூல்ல இருக்கு. இவரோட இயற்பெயர் என்ன, இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நான் சொல்லக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் ஒரு கொஸ்டினா கேட்டிருப்பாங்க. இவரோட இயற்பெயர் வந்து ஜாகிர் உத்தீன் முகமது. ஓகேவா. சோ இவர் வந்து எந்த இனத்தை சேர்ந்தவர்னா பர்லாஸ் இனத்தை சேர்ந்தவர். ஓகே. சோ பாபர் வந்து ரொம்ப முக்கியமான ஆளு நீங்க ஹிஸ்டரி படிக்கீங்க அப்படின்னா. ஓகே. சோ பாபர் வந்து எப்படி முகலாய ஆட்சியை வந்து நிறுவுவாரு, இப்ராஹிம் லோடியை தோற்கடிப்பாரு. அந்த போரோட பேர் தான் என்னன்னா முதல் பானிபட் போர். ஓகேவா. சோ எல்லாமே ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜிகேல சொல்லி கொடுத்திருப்பேன். அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் கோர்ஸ்லயும் உங்களுக்கு ஹிஸ்டரியில வந்து சொல்லி கொடுத்திருப்பேன். ஓகேவா. அதே மாதிரி இந்த போரும் ரொம்ப முக்கியம். கன்வா போர் 1527 யாருக்கும் யாருக்கும் இடையில நடந்துச்சு, எப்படினாலும் கொஸ்டின் கேட்பாங்க. 1527ல பாபருக்கும் யாருக்கும் இடையில கன்வா போர் நடந்துச்சு. ஓகேவா. சோ பாபர் வந்து யாரை தோற்கடிச்சாரு, ராணா சங்காவை தோற்கடிச்சாரு. ஓகேவா. பாபர் எப்ப இறந்தாரு, 1530ல. எங்க இறந்தாரு, ஆக்ராவுல இறந்தாரு. அவரோட கல்லறை எங்க இருக்கு, காபூல்ல இருக்கு. ஒண்ணு ஒண்ணும் ஒவ்வொரு ஒன்லைனர். ஓகேவா. ஒண்ணு ஒண்ணும் ஒவ்வொரு கொஸ்டின்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபுட் வேஸ்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் 2024 was recently seen in the news. It was released by உணவு கழிவு குறியீட்டு அறிக்கை 2024 சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்டது. இது யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபுட் வேஸ்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட்டை வெளியிடுறது யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ இவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. Who among the following is said to have devised many ragas and or melodies in Hindustani music? பின்வரும்னவர்களில் இந்துஸ்தானி இசையில் பல ராகங்கள் அல்லது மெல்லிசைகளை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான்சன். ஓகேவா? சோ இவர் வந்து அக்பரோட அரசவையில நவரத்தினங்கள் இருப்பாங்க இல்லையா, ஒரு 9 பேர் இருப்பாங்க இல்லையா நவரத்தினங்கள், அதுல ஒருத்தர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தான்சன். ஓகேவா? சோ இவருக்கு அக்பர் வந்து ஒரு பட்டத்தை கொடுத்திருப்பாரு. அது என்ன பட்டம்னா மியான் பட்டம். இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ அக்பர் வந்து யாருக்கு மியான் பட்டம் கொடுத்தாரு அப்படின்னு. ஓகேவா? சோ யாருக்குன்னா தான்சனுக்கு. இல்ல தான்சனுக்கு மியான் பட்டத்தை கொடுத்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பர். இப்படியும் எக்ஸாம்ல கேட்பாங்க. தான்சனுக்கு மியான் பட்டம் கொடுத்தவர் யாரு? ஓகே, அக்பர். முகலாய பேரரசர் அக்பரின் அரசவையில பாத்தீங்கன்னா நவரத்தினங்கள் இருப்பாங்க. அந்த நவரத்தினங்கள்னா 9 ரத்தினங்கள். ஓகேவா? சோ அந்த 9 பேர்ல ஒருத்தர் தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தான்சன். ஓகேவா? சோ தான்சனோட வாழ்க்கை வந்து புராண கதைகளுடன் தொடர்புடையது. இவரோட இசை திறமை பாத்தீங்கன்னா, இவர் பாட்டு பாடினாருன்னா மழை பெய்யும். ஓகேவா? சோ நெருப்பை உருவாக்க முடியும். இந்த மாதிரி கதைகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அவர் பாடினாருன்னா மழை பெய்யும், நெருப்பு கூட உருவாகும். ஓகே, சோ இதெல்லாம் தேவையில்ல. இது ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க. ஸ்ரீ ஹர்மந்திர் சாஹிப் இஸ் சிச்சுவேட்டட் இன் விச் சிட்டி ஆஃப் பஞ்சாப்? சோ ஹர்மந்திர் சாஹிப்னா என்னது? சோ கோல்டன் டெம்பிள் சொல்லுவோம் இல்லையா, சோ அதுதான். ஓகேவா? சோ ஹர்மந்திர் சாஹிப் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிர்தசரஸ்ல இருக்கு. ஓகேவா? சோ பஞ்சாப்ல அமிர்தசரஸ்ல இருக்கு. டேஸ் இஸ் நோன் அஸ் விட்டிகல்ச்சர். ஓகேவா? சோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அடிக்கடி சயின்ஸ்ல கேட்பாங்க. ஓகே, சோ ஒன்னையும் பத்தி படிக்கக்கூடிய ஒரு இது. ஓகே, சோ விட்டிகல்ச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திராட்சை சாகுபடி, கல்டிவேஷன் ஆஃப் கிரேப்ஸ். ஓகேவா? சோ கிரேப்ஸை வந்து சாகுபடி பண்றது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ விட்டிகல்ச்சர் இஸ் த கல்டிவேஷன் அண்ட் ஹார்வெஸ்டிங் ஆஃப் கிரேப்ஸ். ஓகேவா? சோ அதே மாதிரி பிசிகல்ச்சர், அதுலயே பேர் இருக்கு, என்னது? ஃபிஷ். ஓகேவா? சோ ஃபிஷ் ஃபார்மிங்க தான் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். செரிகல்ச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியரிங் ஆஃப் சில்க் வார்ம்ஸ், அதாவது பட்டுப்புழு வளர்ப்பு இருக்கு இல்லையா, சோ அதை வளர்த்து அதுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா பட்டு நூல் எடுத்து இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, சோ அதுதான் என்ன சொல்லுவோம்னா செரிகல்ச்சர். மூணுமே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பிசிகல்ச்சர் கேட்டிருக்காங்க, விட்டிகல்ச்சர் கேட்டிருக்காங்க, செரிகல்ச்சரும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ பேஸ்டு பிலிம்? இந்தியாவின் முதல் ஏஐ அடிப்படையிலான திரைப்படத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ IRAH. ஓகேவா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஏஐ பேஸ்டு பிலிம். ஓகே, சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நம்ம டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்ல நான் போஸ்ட் பண்ணிடுறேன். சோ இந்த பிடிஎஃப் பிளஸ் இதுக்கு முன்னாடி கொண்டு போன ஒரு 3 கிளாஸ் இருக்கு இல்லையா, சோ டோட்டலா 4 கிளாஸோட பிடிஎஃப் எல்லாமே ஒரே பிடிஎஃபா மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்ல நான் போஸ்ட் பண்ணிடுறேன். வீடியோஸ் பார்த்துட்டு அந்த பிடிஎஃபையும் படிச்சுக்கோங்க. எக்ஸாம் போறதுக்குள்ள இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரியல் எக்ஸாம் போகும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின் கண்டிப்பா அங்க அப்படியே ரிப்பீட் ஆகும். அதனால கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. மேம் நான் வந்து பிகினர், நான் டாபிக் வைஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட், நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதுல ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து டாபிக் வைஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஏன்னா பேசிக்ஸ் எதுவுமே தெரியாம, ஏன்னா இப்போ நம்ம மிக்சடா கொண்டு போறோம். கரண்ட் அஃபேர் வருது, ஸ்டாட்டிக் ஜிகே வருது, ஹிஸ்டரி வருது, சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வருது. அப்ப எல்லாமே மிக்சடா இருக்கு. அப்போ நான் ஹிஸ்டரி மட்டும் தனியா படிக்கணும், கரண்ட் அஃபேர் மட்டும் படிக்கணும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே படிக்கணும், சயின்ஸ் எல்லாமே படிக்கணும். அப்ப இது ஃபுல்லா தான் நீங்க வீக்கா இருக்கீங்க. ஓவராலா ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் தான் வீக்கா இருக்கீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கான கிளாஸஸ் வந்து இருக்கு. ஓகேவா? சோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டு படிக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருப்போம். ஃபுல் டெஸ்ட்லயும் இருக்கும், சாப்டர் டெஸ்ட்லயும் இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்திருப்போம். சோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், ஜஸ்ட் பிராக்டிஸ் மட்டும் தான் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இப்பதான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு நீங்க மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாத்தையும் படிச்சிடலாம். குரூப் டிக்கு இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுக்கான பேட்சஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ ஒரு பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேட்ச்ல நீங்க சிலபஸ் முடிக்கிறதுக்கு மினிமம் 18 வாரம், மேக்ஸிமம் 20 வாரம் ஆகும். அவ்வளவுதான் ஆகும். சோ 18 to 20 வீக்ஸ்ல சிலபஸை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா?
ஸோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். இதுல வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி குடுத்துருப்போம். ஏன்னா குரூப் டில ஒரு அசிஸ்டன்ட்டா நீங்க உள்ள போனாலோ, இல்ல என்டிபிசில நீங்க ஒரு 12த் லெவல் போஸ்ட்டோ, இல்ல டிகிரி லெவல் போஸ்ட்டோ உள்ள போனாலோ, அதுக்கு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெவல் எல்லாமே பிரிப்பேர் பண்றதுக்கான கிளாஸஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்லயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்க்ன்னு எல்லா எக்ஸாமும் கவர் பண்ற மாரி குடுத்துருப்போம். அதனால தான் இதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1999. ஓகே. ஸோ இதுல ஜாயின் பண்ணதும் நம்ம கோர்ஸ ஓப்பன் பண்ணி கன்டென்ட்டுக்குள்ள போனீங்கன்னா, நீங்க எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான பேட்சஸ் வந்து குடுத்துருப்போம். என்டிபிசினா என்டிபிசி, குரூப் டினா குரூப் டி, எஸ்எஸ்சி சிஜிஎல்னா சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்னா அதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே குடுத்துருப்போம். எவ்ரி வீக் சாட்டர்டே அதுல டெஸ்ட்டும் உங்களுக்கு குடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேட்சுக்குள்ள நீங்க உள்ள வரீங்கன்னா, சிலபஸ் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிக்க வைப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பாப்பீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிரலாம். ஓகே. ஸோ எப்படி கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா, டீமோட வாட்ஸ்அப் நம்பர நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டூ ஜாயின் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புங்க. என்டிபிசி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட் 499 பே பண்ணுங்க. ஸோ இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டூ ஜாயின் என்டிபிசி டெஸ்ட் பேட்ச்ன்னு மெசேஜ் அனுப்பிட்டீங்கன்னா, டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு 499 பே பண்ணுங்க. சப்போஸ் கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்கேன். லாஸ்ட் 1 1/2 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வேணும். பிளஸ் அப்கமிங் கரண்ட் அஃபேரும் எனக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வேணும்னு நினைக்கிற ஸ்டூடண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 499 லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம டீமுக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். எனக்கு மேத்ஸ், ரீசனிங் ரொம்ப நல்லா வரும். சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் மட்டும் தான் வேணுங்கிற ஸ்டூடண்ட் அதுக்கான கிளாஸஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க எதுல வீக்கா இருக்கீங்களோ அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகினரா இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் சூஸ் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஓகேவா? ஸோ அது மாரி நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலன்னா, டெலகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பர மறக்காம உங்க ஃபோன்ல நோட் பண்ணிக்கோங்க. என்ன டவுட்னாலும், எப்பனாலும் நம்ம டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.